3 மணிக்கு எந்திரிக்கிறது ஆரம்பத்தில் முடியாது, எப்படி மேடம் பேக்கெட் கொண்டு வரீங்க? ஸ்டார்டிங்கில் அதுதான் அந்த பேனிக் தான். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 70 days தான் இருக்குது, நம்ம ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் படிக்க ஆரம்பித்தது. அப்புறம் போக போக அதுதான் நம்ம அந்த சிலபஸோட அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அது வந்து ராட் ரேஸ் மாதிரி ஆகிடும். நேற்று இவ்வளோ படித்தோம், இன்றைக்கி கம்மியாக படித்தோம்னா நம்மளுக்கே நாள் ஃபுல்லாக டல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டே அப்போ எந்திரிச்சு அந்த 6 hours வந்து படித்தா தான் நம்மளால் நெக்ஸ்ட் டே ஓட முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஷெட்யூல் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ 5 daysல நான் 500 pages முடிக்கணும் அப்படின்னா நான் 100 pages வேறு எப்படியுமே நான் கவர் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும்னா மினிமம் 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு எனக்கு வேணும். ஸோ 3 hours படித்து டெஸ்ட் எழுதி இது பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கம் வராது, எதுவுமே வராது. நான் காலேஜ் டேஸ்லேருந்தே வந்துட்டு 3 o'clock எழுந்து படிக்கிறது வந்து பழகிருச்சு. ஏன்னா அந்த மாடல் எக்ஸாம் மிட்ஸம் எல்லாம் வந்து வைக்கும்போது டே ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும், காலையில் ஃபஸ்ட்டு 2 பீரியட் மட்டும் டெஸ்ட் எழுதுவோம். ஸோ ஈவினிங் காலேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு தான் எக்ஸாமுக்கு படிக்க டைம் இருக்கும். ஸோ காலேஜ் டேஸ்லேருந்தே ஈவன் பிஃபோர் தட் ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது வந்து இதுவாக தான் இருக்கும். இனிஷியலாக எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சீரீஸ் ஆஃப் அலாரம்ஸ் வச்சிடணும் அண்ட் சஃபிஷியண்ட்டாக தூங்கிட்டோம் அப்படின்னா 3 o'clock எந்திரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10-20 days வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த 21 day ரூலில் சொல்கிற மாதிரி 21 days பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்துட்டு இது பண்ணிடலாம்.